இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து உவமைகள் வாயிலாகவே இறை செய்தியை மக்களுக்கு கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், கடவுளுடைய செய்தியை அறிவிக்கின்றார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற அந்த திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றவர்கள் பற்றிய உவமையிலே நமக்கு தெளிவாகவே விளங்குகின்றது. இந்த திருமண விருந்துக்கு அழைக்க பெறுகின்றவர்கள் இறை மக்கள். அழைப்பு கொடுக்கின்ற அந்த அரசன் கடவுள். அந்த அரசன் தன்னுடைய திருமண விருந்திற்கு எல்லோரையும் அழைக்கின்றான். மீட்பின் திட்டத்திற்கு கடவுள் எல்லாரையும் அழைக்கின்றார். இறை சமூகத்திற்கு எல்லாரையும் அழைக்கின்றார். அவருடைய அன்பு பணியாற்ற எல்லாரையும் அழைக்கின்றார் என்பது நமக்கு இந்த நற்செய்தியிலே தெளிவாக புரிகின்றது. இந்த அழைப்பு பெற்ற அல்லது அழைக்க பெறுகின்ற அந்த மனிதர்கள் அல்லது மக்களை இரண்டு கூறுகளாக, இரண்டு பிரிவினராக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, ஏற்கனவே அழைப்பு பெற்றவர்கள், குறிப்பிடப்பட்ட ஒரு இனம் அல்லது குறிப்பிடப்பட்ட மக்கள். அவர்களுக்கு அழைப்பு செல்லுகின்றது. அரசன் அழைப்பு கொடுக்கின்றான் பணியாளர்கள் வழியாக. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. ஒருவர் வேலைக்கு செல்லுகின்றார், ஒருவர் வயலுக்கு செல்லுகின்றார், அந்த அழைப்பை பொருட்படுத்தவில்லை. மற்றும் சில பணியாளர்களை அனுப்புகின்றார். அவர்களை கொன்று போடுகின்ற அளவிற்கு அந்த மக்கள் அல்லது அந்த அழைப்பு பெற்றவர்கள் துணிகிறார்கள். இறை வாக்கினர்களை பழைய ஏற்பாடுகளிலே கொன்று குவித்ததை அல்லது கொன்று போட்டதையெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு இந்த உவமைகள் வாயிலாக குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த ஒரு பிரிவினர் தகுதியற்று போகிறார்கள். இரண்டாவது ஒரு பிரிவினர் இந்த திருமண விருந்திற்கு அழைப்பு பெறுகின்றார்கள். அது யார் என்றால், அந்த அரசன் பணியாளர்களை அனுப்பி வழியில் காணுகின்ற நல்லவர், தீயவர், கெட்டவர் எல்லாரையும் அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். இது இரண்டாவது பிரிவினராக நாம் பார்க்கின்றோம். ஆக இறைவனுடைய இரக்கம் மற்ற எல்லாருக்கும் பரவுகின்றது. இறைவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் செல்லுகின்றது. இறைவன் யாரையும் பிரித்து பார்க்காமல் எல்லாரையும் அன்பு செய்கிறார், எல்லோரையும் வரவணைக்கின்றார், வரவேற்கின்றார் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு பாடம் நமக்கு புரிகின்றது, கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். ஆக இந்த இரண்டாவதாக அழைப்பு பெற்ற நல்லவர், கெட்டவர், வழியில் பார்த்தவர்கள் எல்லோரையும் அழைத்து வருகின்ற பொழுது அதிலும் ஒருவர் தகுதியற்று போகிறார். ஆக முதலாவது பிரிவினர் அனைவரும் மொத்தமாகவே தகுதியற்று போவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இரக்கத்தினால் அல்லது அளவு கடந்த அன்பினால் அழைக்க பெற்ற பலரும் இருக்கின்ற அந்த திருமண அந்த அரங்கிலே ஒருவர் தகுதியற்று இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அவர் திருமண விருந்து அல்லது திருமண விருந்திற்கான ஆடையை அணியவில்லை என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய உவமையிலே கூறுகின்றார். அவரை வெளியே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா பணிகளுக்கும் எல்லா வேலைகளுக்கும் தகுதி பார்க்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். நேர்முக தேர்வு நடத்தப்படுகின்றது. அவர் அந்த பணிக்கு தகுதியா என்று பார்க்கப்படுகின்றார். அதன் பிறகு அந்த பணிக்கு அவரை அமர்த்துகின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்ற ஒன்று. இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இல்லத்திலே பணிபுரிய அல்லது அவருடைய இறை சமூகத்திலே இணைய பணிபுரிய இறை பிள்ளைகளாக வாழ ஒரு தகுதியை இறைமகன் இயேசு கிறிஸ்து நிர்ணயிக்கின்றார், சொல்லிக் கொடுக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக அழைப்பு பெறுகின்றவர், அழைக்க பெற்றவர் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கின்ற இந்த வார்த்தையானது நாம் எவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லது தகுதி உள்ளவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம், தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் இன்றைய நற்செய்தியிலே அந்த தகுதி என்பது மிக அடிக்கோடிட்டு பார்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இன்றைய நற்செய்தியிலே அமைகிறது. தகுதி இல்லாதவர் அல்லது திருமண ஆடை அணியாதவர் என்று சொல்லப்படுகிறது.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தகுதி இறை இந்த சமூகத்திலே கிறிஸ்துவினால் அழைக்க பெற்ற நாம் அந்த தகுதிக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும், அல்லது அந்த தகுதியை நாம் பெற வேண்டும், அல்லது இறைவன் அழைத்த அந்த அழைப்பிற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். அது எவ்வாறு என்பதை விவிலியத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்றார், பல இடங்களிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். தகுதி என்பது கடவுளின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பது, அதுதான் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது. அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று கடவுளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். கடவுளுடைய திட்டம் எது என்று நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அறிய வேண்டிய இறை பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஆக என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திட்டம் எது? மத்தேயு நற்செய்தி 16:23 பேதுரு இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார், இயேசுவே உமக்கு இது வேண்டாம், இந்த சிலுவை சாவு துன்பம் இதெல்லாம் உமக்கு வேண்டாம் என்று பேதுரு இயேசுவிடம் சொல்ல இறைமகன் இயேசு கிறிஸ்து பேதுருவை இப்படியாக சாடுவதை நாம் பார்க்கின்றோம். போ பின்னாலே சாத்தானே, உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் போல அல்ல, உன்னுடைய எண்ணங்கள் மனிதர்களுடைய எண்ணங்கள் போல இருக்கின்றன. அப்ப கடவுளுடைய எண்ணங்களாக அல்லது கடவுளுடைய திட்டத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறார். பேதுரு அதற்கு மாறாக பேசுகிறார். ஆகவே கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பதுதான் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது, இறைவனுடைய அழைப்பிலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது. இரண்டாவதாக தகுதிப்படுத்திக் கொள்வது என்பது என்ன? மனமாற்றம். மனமாற்றம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கடந்து வந்த பாதைகளை பார்த்து நான் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக மாற வேண்டும். இது நாள் வரை நான் இப்படி வாழ்ந்து வந்தேன், இப்படி சிந்தித்து வந்தேன், இப்படி நடந்து வந்தேன், இனிமேல் நான் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கின்ற அந்த தருணம் இருக்கிறது அல்லவா, அந்த தருணம் தான் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த தருணம். லூக்காஸ் நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேயுவை நாம் பார்க்கின்றோம். சக்கேயுனுடைய வீட்டிற்கு கிறிஸ்து செல்லுகின்றார். சக்கேயு தன்னுடைய மனமாற்றத்தின் வெளி அடையாளமாக இயேசு கிறிஸ்துவிடம் இவ்வாறு பேசுகிறார், நான் என்னுடைய உடைமையிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அருமையான ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். இரண்டாவதாக, யார் மீதாவது நான் பொய் குற்றம் சுமத்தி நான் கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். உடனே கிறிஸ்து இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று ஆசீர்வதிக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலே நாம் உருவாக்குகின்ற ஏற்படுத்துகின்ற அந்த மனமாற்றம் அது நம்மை கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக தகுதிப்படுத்துவது, அந்த திருமண விருந்திற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்குவது. மூன்றாவதாக, நம்மையே நாம் தாழ்த்தி கொள்வது. இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அதிகமான இடங்களிலே பேசுவது நம்மை தாழ்த்த வேண்டும். அன்னை மரியாளுடைய பாடல் வரிகளிலும் நாம் பார்க்கின்றோம், தன்னை தாழ்த்துகின்றவர்களை இறைவன் உயர்த்துகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 33வது இறை வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கின்றோம், சீடர்கள் வாதாடி கொண்டு வருகிறார்கள், தங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை பற்றி வாதாடி கொண்டு வருகிறார்கள். சாதாரணமாக பேசி கொண்டு வரவில்லை, வாதாடி கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து, வழியில் எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்? கிறிஸ்துவும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார், எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்? அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எதை குறித்து வாதாடி வந்தார்களோ அது கிறிஸ்துவனுடைய போதனைக்கு மாறானது என்பதை அவர்கள் ஒருவேளை புரிந்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த அமைதியே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கு தருகின்றது. அமைதியாக இருக்கிறார்கள். இது கிறிஸ்துவிற்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கின்றோம். இயேசுவினுடைய போதனைக்கு மாறானதை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே என்ன பதில் சொல்லுவது? கேட்கிறார், வழியில் எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்? என்னத்தை சொல்றது? பேசாமல் இருக்காங்க. இயேசு அவர்களிடம் பேசுகின்றார். மறுபடியும் இயேசுவே அவர்களிடம் உரையாடுகின்றார். நீங்கள் வழியில் யார் பெரியவர் என்பதை குறித்து நீங்கள் வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லுகிறார், இயேசு அங்கே அமர்ந்து, ஒரு ஆசிரியர் எவ்வாறு நடத்துவாரோ அதுபோல இயேசு அங்கே அமர்ந்து தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு பாடம் எடுக்கின்றார்.
உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புவோர் கடைசியாக இருக்க வேண்டும். உங்களில் தலைவராக இருக்க விரும்புகின்றவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான பாடத்தை நடத்துகின்றார். ஆக இதுதான் நம்மை அவருடைய இறை ஆட்சிக்கு உட்படுத்துவதற்கு தகுதிப்படுத்துவது. நம்மையே நாம் தாழ்த்துவது. என்னை நீங்கள் ஆண்டவர் என்கிறீர்கள், போதகர் என்கிறீர்கள். நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால், ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கின்றார், வாழ்ந்து காட்டுகின்றார், செய்து காட்டுகின்றார். தன்னை தாழ்த்துவது, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்மை தகுதிப்படுத்துகின்ற இந்த காரியங்கள் எல்லாம், மனமாற்றம், நம்மை தாழ்த்தி கொள்ளுவது, இறைவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பது, இவைகள் எல்லாம் வெறுவனே மனித பலகீனத்திலே மிக எளிதான ஒரு காரியம் அல்ல, ஒரு சாத்தியமான ஒரு எளிதான காரியமாக இல்லை. மாறாக கடவுளுடைய இரக்கத்தினால் இது சாத்தியம். செல்வர் இறையாட்சிக்கு உட்பட முடியாதா? பிறகு யார்தான் மீட்பு பெற முடியும்? சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். செல்வர் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு இந்த கேள்வியை கேட்கிறார்கள். யார்தான் மீட்பு பெற முடியும்? இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது ஆகாது, மனிதருக்கு இது கடினமானால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். ஆக இறைவனுடைய இரக்கத்தினால் நாம் தகுதி உள்ளவர்களாக ஆக முடியும். ஆகவே அதற்கு ஒரே வழி ஜெபிப்பது. எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து, நான் சென்று உங்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆகவே ஜெபிப்பதன் மூலமாக நாம் இறைவனுடைய ஆசீரை பெற முடியும், தூய ஆவியானவரை பெற முடியும், நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்க முடியும், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இறை சமூகத்திலே பணியாற்ற முடியும் என்கின்ற இந்த ஆழ்ந்த சிந்தனைகளை நமதுள்ளே ஏற்றுக்கொண்டு திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் தூய ஆவியானவருடைய அருளை நிறைவாக பொழிந்து இறைவனுக்கு உகந்த காரியங்களை இந்த உலகத்திலே ஆற்ற தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மை உருவாக்க இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.